தகுதியற்ற மற்றும் தங்களுக்கு நெருக்கமானவர்களை ஆயுர்வேத திணைக்களம் உள்ளிட்ட அரசு நிறுவனங்களின் உயர் பதவிகளுக்கு தற்போதைய அரசாங்கம் நியமித்துள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இலங்கை ஆயுர்வேத மருத்துவ அதிகாரிகளின் ஒன்றிணைந்த அமைப்பின் தலைவர் வைத்தியர் விமுக்தி டி ஷொய்சா இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். மேலும் கூறுகையில், தற்போதைய அரசாங்கம் தகுதியற்ற மற்றும் தங்களுக்கு நெருக்கமானவர்களை உயர் பதவிகளுக்கு நியமிக்கும் செயல்பாடுகளை ஆயுர்வேத திணைக்களத்திலிருந்து ஆரம்பித்துள்ளதா என கேள்வி எழுப்பியுள்ளார். இவ்வாறான நியமனங்கள் ஊடாக அரசு ஆயுர்வேத சேவை உள்ளடக்கிய அரசு சேவையை கேள்விக்குறியாக்க வேண்டாம் என அரசாங்கத்திடம் கோருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார்.